Looking unto Jesus, healing mission. இயேசுவை காண்போம், குணப்படுத்தும் பணி. நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என்று விடுதலை பயணம் 15:26 வெளிப்படுத்தியவரே. ஆண்டவரே, உம்மை மையப்படுத்துகிறோம். நீ உன் கடவுளாகிய ஆண்டவரை வழிபட வேண்டும். அவர் உன் உணவு, தண்ணீர் இவற்றின் மேல் ஆசி வழங்குவார். அவர் உன் நடுவினின்று நோயை அகற்றிவிடுவார் என விடுதலை பயணம் 23:25 வெளிப்படுத்தினீரே. ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம். எனக்கு துணை செய்யும் ஆண்டவர் என் பக்கம் உள்ளார். அவர் என் அருகில் இருப்பதால் நான் ஏன் அஞ்ச வேண்டும் என திருப்பாடல் 118:7 உள்ளதே. அப்பா ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். பச்சிலையோ மருந்துகளோ களிம்புகளோ எங்கள் நோயை குணமாக்காவிட்டாலும் உம் உயிருள்ள வார்த்தை குணப்படுத்துகிறதே என சாலமோனின் ஞானம் 16:12 கூறினீரே. நன்றி அப்பா. தம் வார்த்தையை அவர் அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார் என திருப்பாடல் 107:20 கூறுகிறதே. உமக்கு நன்றி. திருப்பாடல் 103:3-4 திருவசனங்களில் அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணப்படுத்துகின்றார். உன் உயிரை படுகுழியினின்று மீட்கின்றார். பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். எசையா 53 மெய்யாகவே அவர் நம் பிடிகளை தாங்கிக் கொண்டார். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். 1 பேதுரு 2:24 சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை அவரே சுமந்தார். நாம் பாவங்களுக்கு இறந்து நீதிக்காய் வாழ்வதற்கே இவ்வாறு செய்தார். அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள். லூக்கா 5:17 பிணி தீர்ப்பதற்கான ஆண்டவரின் வல்லமையை இயேசு கொண்டிருந்தார். அன்புக்குரியவர்களே, நோயிலே பாதித்தவர்களின் இரத்தத்தோடு இந்த உயிருள்ள வார்த்தைகள் மருந்தாக செயல்படுவதாக. ஹீலிங் பிரேயர், குணப்படுத்தும் ஜெபம். எங்கள் நலன்களின் ஊற்றே திமிர்வாதக்காரனை கட்டிலில் சுமந்து உமது சமூகத்தில் கொண்டு வந்தது போல நோயிற்றிருக்கும் உமது மக்களை உமது சமூகத்தில் கொண்டு வருகிறேன். பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இயேசு பரிந்து பேசி ஜெபித்தது போல் நானும் பரிந்து பேசி ஜெபிக்கிறேன். தந்தை இன்றும் செயலாற்றுகிறார், நானும் செயலாற்றுகிறேன். லூக்கா 5:17 இயேசு கூறியது போல நானும் உங்க நாமத்தில் செயலாற்றுகிறேன். எரேமியா 17:14 எரேமியா வேண்டியது போல, ஆண்டவரே என்னை நலமாக்கும், நானோ நலமாவே. என்னை விடுவியும், நானும் விடுதலை அடைவேன். உம் பிள்ளைகள் நலமடைவார்களாக, விடுதலை அடைவார்களாக. பல வருடங்களாக மருந்துகள் எடுத்தும் மருத்துவர்களை நாடியும் விடுதலை இல்லாமல் வாழ்கின்ற படுக்கையில் இருப்பவர்களை கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, கண்ணோக்கி பாரும். 43, 38, 18, 12 வருடங்களாய் நோயிலே இருந்தவர்களை குணப்படுத்தினீரே. எசேக்கியேல் அரசருடைய நோயை குணப்படுத்தி ஆண்டுகளை கூட்டிக் கொடுத்த தெய்வமே. நாமானுடைய தொழுநோயை குணப்படுத்தியவரே. மாலை நேரத்தில் திரளான நோயாளிகள் மீது மனமிறங்கி வேண்டியதை கொடுத்தது போல
மனம் இறங்கியருளும் ஆண்டவரே. இயேசுவே, மனம் இறங்கியருளும். பிலிப்பியர் எழுதிய நிருபத்தில் எப்பப்ரத் சாவின் நிலையில் இருந்தபோது உமது இரக்கம் அவரை குணப்படுத்தி மீண்டும் பணியில் நடத்தியது போல உமது இரக்கம் உமது பிள்ளைகளிலே வெளிப்பட்டு மீண்டும் பணியில் நடத்தி செல்லும். இயேசுவே, உம்மை வேண்டுகிறேன். உமது பிள்ளைகளின் உடலிலே இருக்கும் நோய்ப்பிணிகள், மனக்காயங்கள், மனபாரங்கள், கவலை, கண்ணீர், சோர்வுகள் நீங்குவதாக. எரேமியாவினுடைய புலம்பலிலே சொல்லுகிறது போல, உன் காயம் சமுத்திரத்தை விட பெரிதாயிருக்கிறது, இதிலிருந்து உன்னை குணப்படுத்துகிறவர் யார்? நாமே உன்னை குணப்படுத்துகிறவர். அன்பின் தெய்வமே, மத்தேயு எழுதிய நற்செய்தியில் 15:13 சொல்லுகிறது போல, என் வானக தந்தை விண்ணக தந்தை தடாத நாற்றுக்களை எல்லாம் வேரோடு உம்முடைய பிள்ளைகளிலிருந்து எடுத்து விடும்படியாக வேண்டுகிறேன் இறைவா. ஆமணக்கு செடியின் நிழல் யோனாவின் மனச்சோர்வை நீக்கியது போல உம்முடைய பிள்ளைகளில் இருக்கிற மனச்சோர்வுகளெல்லாம் இந்நேரத்தில் நீங்கி போவதாக. சோர்ந்து போன எலியாவை சூறைச் செடியின் அடியில் அப்பத்தினாலும் நீரினாலும் போஷித்து 40 நாட்கள் பாலைவனம் வழி நடத்தி ஒரே மலையை, கடவுளின் மலையை அடையச் செய்து கடவுள் மட்டில் ஆர்வமுள்ள உள்ளமாய் மாற்றியது போல என் பிள்ளைகளையும் மாற்றும் ஆண்டவரே, மாற்றும் ஆண்டவரே. தாயின் வயிற்றில் இருக்கும் போது உள்ள பாதிப்புகள், குழந்தை பருவத்தில் உள்ள பாதிப்புகள், வாலிப பருவத்தில் உள்ள பாதிப்புகள், முதிர் வயதில் ஏற்பட்ட பாதிப்புகள், அன்பில்லா நிலை, தனிமை, தாழ்வு மனநிலை, பயம், தற்கொலை எண்ணங்கள், வாழ்க்கையை வெறுத்து வாழ்கின்ற நிலையில் இருந்து தேவரே விடுதலை கொடுக்குமாய் வேண்டுகிறேன். இவர்கள் விடுவிக்கப்படுவார்களாக. இவர்களுடைய உடலில் இருக்கின்ற தலைவலி, மூளை சம்பந்தமான பாதிப்புகள், மூளையில் இருக்கிற கட்டிகள், பிரெயின் டியூமர், கண்ணில் இருக்கிற பிரச்சனைகள், காது, மூக்கு, வாய், கழுத்து, தொண்டை, தைராய்டு பிரச்சனைகள், உணவு குழாயில் இருக்கிற பிரச்சனைகள், இதயத்தில் இருக்கிற பிரச்சனைகள், மார்பிலே இருக்கிற பிரச்சனைகள், இரத்த குழாய்கள் அடைப்பு, மூச்சு திணறல்கள், வயிற்றில் இருக்கிற பிரச்சனைகள், கிட்னியில் இருக்கிற பிரச்சனைகள், அல்சர் நோய்கள், வாயு பிரச்சனைகள், நுரையீரலில் இருக்கின்ற பிரச்சனைகள், கல்லீரலில் இருக்கின்ற பிரச்சனைகள், விலா பகுதிகளில் இருக்கிற பிரச்சனைகள், பைல்ஸ் வியாதிகள், யூட்ரஸ் சம்பந்தமான பிரச்சனைகள், சிவியர் ப்ளீடிங், சிறுநீரக பிரச்சனைகள், கேன்சர் நோய்கள், வாத நோய்கள், தோல், நரம்பு, எலும்பு சம்பந்தமான நோய்கள், விபத்தினால் ஏற்பட்ட காயங்கள், பாதிப்புகள், இரத்த கொதிப்புகள், கொலஸ்ட்ரால் வியாதிகள், சர்க்கரை வியாதிகள், இரத்தத்தில் உள்ள பிரச்சனைகள், உள்ளும் புறமும் தெரிந்தும் தெரியாமலும் உள்ள நோய்கள், அலகையின் போராட்டங்கள், யாவற்றிலிருந்தும் இயேசுவே நீர் குணப்படுத்தியருளும். உம்முடைய பிள்ளைகளை குணப்படுத்தியருளும். இருக்கின்றவராக இருக்கின்ற இறைவா, துன்பத்தை காண்பவரே, துயரத்தை அறிகிறவரே, கண்ணீரை துடைக்கிறவரே, ஜெபத்திற்கு பதில் தருபவரே, நன்றி, நன்றி. இப்பொழுது உமது வல்லமையை, உமது அருளை உம்முடைய பிள்ளைகளுடைய உடலிலே, வாழ்க்கையிலே உணர்வார்களாக. சாட்சியாய் நிறுத்துவீராக. தந்தையே, செவி சாய்ப்பதற்கா நன்றி, நன்றி. இயேசுவே, செவி சாய்ப்பதற்காய் நன்றி, நன்றி. தூய ஆவியே, வலுவற்ற நிலையில் துணை நிற்பதற்காய் நன்றி. மாதாவே, பரிந்து பேசுவதற்காய் நன்றி. மிக்கேலே, கபிரியேலே, ரஃபேலே, உம்முடைய பிள்ளைகளுக்காய் வேண்டிக் கொள்ளும்.
இறைவாக்கினர்களே, திருத்தூதர்களே, உம்முடைய பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். சகல புனிதர்களே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென், ஆமென், ஆமென்.